நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? கடன் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? சார் இப்போதைக்கு எனக்கு கடமே இல்ல சார். ஃப்ரீயா இருக்கேன் சார். சூப்பர். ஏன்னா 30 வருஷமா கடன் வாங்கி, வாங்கி, வாங்கி எனக்கு வந்து 4, 5 பிரதர்ஸு, ஒரு சிஸ்டரு. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். வீடு கடன் வாங்கி தான் பண்ணேன். காரு கடன் வாங்கி தான் பண்ணேன். என் பையன் மேரேஜு, என்னுடைய சன்னு, எல்டர் சன் வந்து ஃபாரின் இப்போ ஜெர்மன்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் பண்றேன். இப்போ ஒரு 5 வருஷம் கடமே இல்லாம ஃப்ரீயா சின்ன பிசினஸா நானும் எங்க மிஸ்ஸஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? கடன் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்பட்டது. அப்ப வந்து என்னால லேப்டாப் வாங்க முடியல. அம்மா என்ன சொன்னாங்க அப்டின்னா, "வெல் லோன் வச்சு தான் உனக்கு லேப்டாப் வாங்கி தருவேன். பட் அத நீ தான் மீட் எடுக்கணும்" அப்டின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 60,000க்கு லேப்டாப் வாங்கி குடுத்தாங்க. அந்த லேப்டாப் மூலமா நான் நெறைய லேர்ன் பண்ணேன். இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். செலக்ட் ஆனேன். என்னோட சேலரில அம்மா ஜுவல் வச்ச அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணேன். அத தாண்டி நகை ரேட் கம்மியாகுறப்ப வீட்ல இருக்கிற நகைய அடமானம் வச்சு, அந்த நகைக்கு வட்டியும் கட்டி, புது நகையும் எடுத்து, இப்ப 30 பவுனுக்கு மேல நகையும் சேர்த்து வச்சிருக்கோம். கடன் வாங்குறது முக்கியம் இல்ல, முறையா திட்டமிடணும்னு சொல்றீங்க. காசு சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும்னு அவங்க நெனச்சிருந்தாங்க அப்டின்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களால 5 பவுன் கூட எடுக்க முடியாது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாதுமலையிலேருந்து வரேன் சார். நான் மாசம் வந்து ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000த்துக்குள்ள சம்பாதிக்கிறேன் சார். நான் வந்து முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஃபுல்லா காலையிலேருந்து மதியம் வரையும் என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன். ஹோட்டல் கடையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு, மதியம் அறக்க பறக்க 1 மணிக்குலேருந்து காலேஜுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு போயிடுவேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, மொத்தமா வட்டிக்கு வாங்கிப்பேன் யார்கிட்டயாச்சும். எவ்வளவு ரூபாய் வட்டிக்கு வாங்குனீங்க அப்பல்லாம்? 50,000 அது மாரி வாங்குவேன். மாசம் வந்து ரூ. 1000லேருந்து ரூ. 700 வரையும் கட்டுற மாரி வரும். வட்டிக்கு வாங்காம நான் இருந்திருந்தேன்னா, இதுவரைக்கும் பிஹெச்டி பண்ற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எங்க ஊர்லயே முதல் பிஹெச்டி பண்ண ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். உங்க மாச வருமானம் எவ்வளவு? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? மாச வருமானம் ஒரு ரூ. 1,00,000 மாசம் என்ன தொழில் பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்ல எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறோம். அப்ப ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல்ல 10,000, 20,000 டிஎல் வாங்குறது, இஎல் வாங்குறது இப்படிலாம் போயின்னு இருந்தது. ஒரு கட்டத்துல நெறையா கணக்கு இல்லாம நெறைய விசிட்டிங் கார்ட குடுத்து கடன் வேணா வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்பலாம் கடன் குடுக்க வராங்களான்னு வாங்கிடுவேன். நானும் சில நேரத்துல போய் பக்கத்து கடையில மறைஞ்சுக்குவேன். கட்ட முடியாத காசு இல்லாம. அந்த நேரத்துல ஒரு நண்பர் மட்டும் எனக்கு ஃபைனான்சரு என்ன வழிபடுத்தினார். "நீ எதுவும் கவலைப்படாதப்பா, கடையெல்லாம் பிக்கப் பண்ணிடலாம். நீ தெம்பாருன்னு" சொல்லி எனக்கு ஐடியா குடுப்பாரு. "ரூ. 100 உனக்கு தேவைன்னா ஒரு ரூ. 30 கடன் வாங்குப்பா. அதிகமா வாங்காதன்னு" நல்லவரு சொல்லி, அவரு மட்டும் ரெகுலரா குடுத்தாரு. அவர்கிட்ட இன்னி வரையிலும் வரவு செலவுல இருக்கேன். திடீர்னு ஒரு 20,00,000 கேட்டா குடுப்பாரு. கேட்ட உடனே அது வெள்ளிக்கிழமையா, ராகு காலமா, அதுவா இதா எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ரூ. 5,00,000 அவருக்கு குடுக்கணும். எனக்கு பணம்னா நெறையா இருந்தாலும் கூட, அவருகிட்ட வட்டி குடுக்கணுன்றதுனால இன்னும் கடன் வாங்கின்னு இருக்கிறேன். போகும்போது அவர் நம்பர எனக்கு குடுத்துட்டு போங்க. இத விட கொடுமைங்க. நான் நெறைய பேருக்கு அவர்கிட்ட வாங்கி குடுத்துட்டு, அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்து நான் உங்களுக்கு கெட்ட பேர்ல வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் டிசிப்ளினா உங்களுக்கு குடுப்பேன். இவங்கெல்லாம் கடன் வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த அவங்களுடைய கதைய இப்ப சொன்னாங்க.